மேம் உங்ககிட்ட நான் ஒரு கேட்கணும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி சுஜிதா காதல் டைரக்டர் அப்படின்னு ஒரு மேட்ரு வந்துடும்ல, அதே மாதிரி இந்த ஆண் மிருகம் அப்படின்னு சொன்னதை விஜய் டிவி என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கிட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொமோ போட்டாங்க. அந்த ப்ரொமோவில் வந்து பெண்களோட இதுக்கு வந்து ஆண் மிருகம் தான் காரணம் அப்படின்னு, அதை மட்டும் நான் ஆண் வேணும்னு சொன்னதை போடலை அவங்க ப்ரொமோவில், ஆண் மிருகம் தான் காரணம்னாங்க. கமெண்ட்டில் என்னை கழுவி கழுவி ஊற்றுனாங்க. நீங்கள் ஒழுங்காக இருங்க, அப்போ நாங்கள் ஆண்கள் ஒழுங்காக இருக்கோம், உங்களால் தான் இப்படி நாடு கெட்டு போகுது, இருக்கிற கமெண்ட் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் விடுங்க, அந்த கமெண்ட் ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்ததுக்கப்புறம் பாராட்டினாங்க. பட் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேர்ஸ்டாக வல்கராக அந்த கமெண்ட்ஸ் நம்மளால் ஏன் ஒரு கமெண்ட் செஷனே நம்மளால் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ஆசைப்படுற போஸ்ட்டையோ இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்களையெல்லாம் ஒரு போலீஸாக இப்போ நீங்கள் எனக்கு ப்ரொடெக்ஷன் தரேன்றீங்கல்ல, அதில் ஏன் நமக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது? அந்த பர்டிகுலராக அவன் ஒரு தப்பான ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவன் அந்த மாதிரி இப்போது நான் அதை ஓவர் கம் பண்ணுறேன், அவங்க சரண்யா மேம் அதை பிளாக் பண்ணி ஓவர் கம் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஃபேஸ் பண்ணி நிறைய பேர் டிப்ரெஷனில் போகிற பெண்கள் இருக்காங்க. அவங்களால ஆசைப்பட்டதை போடுறதோ இல்லை அவங்க பேச நினைக்கிறத பேசுகிறதோ ரொம்ப வல்கரான, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் வரும் உள்ள. அதுக்கு நம்ம ஏன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏன் இல்லை சைபர் கிரைம் இருக்குது. பட் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாலலாம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா, ஒரு ட்விட்டர்லேயோ அல்லது ஒரு எஃபிலேயோ நீங்கள் எதாவது போட்டிங்க, யூடியூப்லலாம் போட்டிங்கன்னா இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன கழுவி கழுவி ஊற்றுனாங்க ஒரு விஷயம் என்னென்னா, இது எனக்கே தான் நடந்தது. நான் சொன்னேன், ஒரு மீட்டிங்கில் போகிறேன், ஒரு 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 பர்த்டேக்கு ஒருத்தங்களுக்கு விஷ் பண்ண போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சியெல்லாம் மயங்கி போச்சு. போலீஸ்க்கு வந்து எனக்கு இப்படி தொட்ட உடனேலாம் உணர்ச்சியெல்லாம் வரல. யாரோ என் பின்னாடி ஒரு ஆண் நின்றுட்டு இருந்தான். நான் அவன் தொடுறான்னு நினைக்கல, எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லேடி தான் என்னை பிடிச்சிட்டு வராங்கன்னு தான் ரொம்ப நேரம் வரேன். ஏன்னா இந்த ஹிப்பெல்லாம் தெரிஞ்சு நம்ம ட்ரெஸ் பண்ணல, ஏன் இந்த பொண்ணுக்கு இப்படி இருக்க கண்ணு, இப்படி திரும்பினா அவன் முகத்துக்கிட்ட போயிடுவேன். அதனால் வந்து முன்னாடி என் பொண்ணு போகிறா, திரும்பவே இல்லை. ரொம்ப நேரம் அவன் இடுப்பை வந்து பிடிச்சிக்கிட்டே கூட்டிகிட்டு வரான். ரொம்ப ஒரு அந்த லைனில் போகிற வரைக்கும் திரும்பி பார்த்த உடனே ஒரு பயங்கர அருவருப்பு எனக்கு. ஐயோ என்ன செய்யறது, இந்த இடத்துல வச்சு அவனை அடிக்க முடியாது, இந்த இடத்துல வச்சு திட்ட முடியாது, ஒரு சீன் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படினாலும் இந்த கேமராமேன்லாம் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, ஒரு நாளைக்கு போயிட்டு அந்த வீடியோ கிளிப்பிங் வாங்கி பார்த்து அந்த நாயை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீ வந்து எல்லாருக்கும் இடுப்பு தொட்டுட்டு, அது பின்னாடி வந்த லாயர் அவங்க என் கூட, அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா நீ பின்னாடி வரேன்னு தான் வந்தேன், ஆனால் உன் கையை இவ்வளோ மோசம், நீ என்ன வேணும்னே விட்டு பார்த்தியான்னு. அப்போ நான் இதை வந்து வேணும்னே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய இடுப்பை ஒரு கூட்டத்தில் வந்து இப்படி ஒருத்தன் பிடிச்சிட்டு வரான், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கே இடுப்பை பிடிச்சிட்டு வராங்கன்னா எத்தனை சின்ன பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்ன தெரியுமா தம்ப்நெயில், என் இடுப்பை அரசியல். என் ஹஸ்பண்ட் கேட்டார், ஐயோ என்ன நீ போய் இப்படி சீன் பண்ணிட்டு, நான் இது எங்கேயோ சொன்னேன், அந்த இடத்துல நான் போனேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நாய் என் கையில் கிடைச்சா இப்போ எதுக்கு எனக்கு நடக்க தெரியாதாம்மா, அவன் இப்படி பிடிச்சி இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்களே அவங்க லேடிஸை, அது மாதிரி எனக்கு அது ரொம்ப நாளைக்கு நான் சொல்கிறேன். அப்போ தான் நான் இந்த ரேப் விக்டிம்ஸ் பற்றி நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த குளிக்கும் போதோ நடக்கும் போதோ என் இடுப்பை அவன் தொடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப நாள் இருந்துச்சு. நம்ம பேசுகிறோம், இதை கடந்து போயிருங்க, அதை கடந்து போயிருங்க, கவுன்சிலிங்கில் சரி பண்ணிடலாம், அப்படி இப்படிலாம். பெண்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக கடந்து போகவே முடியாது. நம்ம அந்த விக்டிம்ஸ் வந்து எவ்வளோ பாவம் அப்படின்னு அன்றைக்கி நான் நினச்சேன். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு இன்சைட் என்னென்னா, அந்த வழியை நம்ம வழியாக பார்க்குற ஒரு ஃபீல் வந்தது. எனக்குமே அது வருதுமா, எல்லாருக்குமே எழுதுகிறாங்க. பட் என்னென்னா, நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை பண்ணுவீங்க, நிறைய இருக்குது. போலீஸ்க்கு வேறு நிறைய வேலை இருக்குது. ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்க இம்மீடியட்டாக அங்கே அனுப்புவாங்க, சர்வீஸ் ப்ரொவைடரை கேட்பாங்க. அதை அக்யூஸ்டெல்லாம் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் தமிழ்நாடு அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்டையர் வேர்ல்டு, நாட் தமிழ்நாடு. இப்போ வந்து அது குளோபல் வேர்ல்டு இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் இன்டர்நெட் காலில் வருவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, தாண்டிப்போம். இது நமக்கு நேரடியாக அவன் முகம் தைரியமாக இருந்து நம்மகிட்ட வரலைன்னா அது ஒரு இஷ்யூவே இல்லை. உங்களை பற்றி எவ்வளோ அசிங்கமாக எழுதினாலும் அது அவனோட அம்மாவை பற்றி அவன் பேசுகிறான்னு நினச்சிக்கோங்க, அவன் ஃபேமிலி பற்றி அவன் பேசுகிறான், அல்லது அவன் தொழில் வேறு, அவன் இப்படி தான் பேச பழகியிருக்கான், பாவப்படுங்க, பாவப்பட்டு தள்ளி போயிடுங்க, அவ்வளோ.